இளமையில் கல்வி சிலையில் எழுத்து. இந்த ஆண்டூர் வாக்கிற்காமைய தற்போது மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் முன்னேற்ற பாதையில் செல்வதை மறுக்க இயலாது. எனினும் நாட்டில் உள்ள அனைத்து பிள்ளைகளுக்கும் முறையான கல்வி கிடைக்கின்றதா என்பதே கேள்விக்குறியாகும். பாடசாலை கட்டடங்களின்றியும் உரிய அடிப்படை வசதிகளின்றியும் மாணவர்கள் தமது கல்வி நடவடிக்கைகளை தொடரும் இந்த காட்சி பண்டாரவளை பகுதியில் இன்று எமது கேமராவில் பதிவாகியது. பண்டாரவளை லியங்காவேல தமிழ் மகா வித்தியாலய மாணவர்கள் இவ்வாறே தமது கல்வியை தொடர்கின்றனர். இந்த பாடசாலையில் தரம் 1 முதல் 5 வரை வகுப்புகள் காணப்பட்ட போதிலும் இந்த பாடசாலை இடிந்து விழும் அபாய நிலையில் காணப்படுகின்றது. சுமார் 100 வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த பாடசாலை கட்டடங்களிலேயே 76 மாணவர்கள் கல்வி கற்கின்றனர். மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் இந்த பாடசாலையில் கல்வி கற்க முடியாது என மாணவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். 76 பிள்ளைங்களுக்கும் படிக்க முடியாம இந்த பிள்ளைங்க பெரும் சிரமத்தை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்குது. டொய்லெட்டு கூட வசதி இல்லாம பிள்ளைங்க தவிக்கு சிமிதி இல்ல. பார்த்த தாகத்துல மழை வந்து அப்படி ஒழுகும். 2009ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை பல தடவைகள் இந்த பாடசாலைக்கு அரசியல்வாதிகளால் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளன. எனினும் இதுவரை பாடசாலைக்கான புதிய கட்டடம் நிர்மாணிக்கப்படவில்லை. ஸ்கூல் கட்டியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 3 பையனை அடிக்கல் நாட்டிட்டாங்க. இந்த குமார் வந்து அடிக்கல் நாட்டினாரு. அடுத்து செந்தில் துண்டமான் வந்து அடிக்கல் நாட்டினாரு. வடிவேல் சுரேஷ் வந்து அடிக்கல் நாட்டினாரு. இதுவரைக்கும் ஓட்டு இருக்க போது மட்டும் ஸ்கூல் கட்டித்தாரே அதை கட்டித்தாரேங்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த இது இல்லை. கட்டி 100 வருஷம் ஆயிட்டது. அந்த காலத்து இந்த ஸ்கூல் இதே மாதிரி தான் இருக்கு. இதில் போதிய வசதி கிடையாது. உள்பக்கம் போயிடணும்னா எல்லாம் உடஞ்சி கிடக்குது. 100 வருஷம் ஆச்சு. நாங்களும் இந்த ஸ்கூல்ல தான் படித்தோம் சின்ன காலத்துல. உயர்கல்வி பணிப்பாளர் அவரும் வந்திருந்தாரு. சொன்னாரு முடிஞ்ச அளவு சீக்கிரமா 1 மாசத்துக்கு இடையில எப்படி சரி முடிச்சு தரேன்னு சொல்லி சொன்னாரு. 1 மாசத்துக்கு இடையில எங்களுக்கு செஞ்சு கொடுக்கலன்னு சொன்னா திரும்பியும் நாங்க ஆர்ப்பாட்டம் செய்வோம்னு சொல்லி நாங்க அவர்கிட்ட முடிவு எடுத்திருக்கோம். பாடசாலை அமைந்துள்ள பகுதியில் மண் சரிவு ஏற்படுவதற்கான அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் சுமார் 800 மீட்டர் தொலைவில் உள்ள தேயிலை தொழிற்சாலை ஒன்றிலேயே மாணவர்கள் இன்று கல்வி நடவடிக்கைகளை தொடர்கின்றனர்.